வண்டி போ மீன் கிடக்குனா இந்த கரண்ட் வயர் உள்ள போணுமாப்பா? ஏப்பா இங்க இருந்து உள்ள போயிட்டு பிடிக்குமா? எதுல இங்கயா? அங்க உள்ள ஏட்டி பாரு, தண்ணி போற ஸ்பீட பாரு. ஐயோ அங்க பாரு எவ்வளவு பெரிய குழியா போகுது. அப்புறம் நம்ம குளிக்க கொஞ்சம் மேல தட்டிரும் போடானே. இது ரொம்ப போத நம்ம பாலத்துல மேல இருந்து பார்க்கும்போது தான் ஒன்றும் தெரியலண்ணே. தண்ணி ரொம்ப அதிகமாக தான் போகுது. நம்ம இந்த பக்கம் நான் ஒரு நாள் இப்படி இந்த வகையில வந்ததே கிடையாது. அங்க பாரு எவ்வளவு கண்டெய்னர். போன வெள்ளத்தை கண்டெய்னர் நடந்து எழுந்துச்சப்பா வாட்டிக்கு. போன வருஷம் வெள்ளத்தோட தான் போன முடிச்சிடும். குட்டி குட்டி மீனா கொக்கு இதெல்லாம் தர தட்டுற அளவுக்கு போதே தண்ணின்னு வரைக்கும் வந்து ரொம்ப பக்கத்தில் வரைக்கும் வந்துட்டப்பா. இன்னும் கொஞ்சம் அது அளவுக்கு மீறி போச்சுன்னா உள்ள எப்படினாலும் பள்ளமா இருக்கிற இடத்துல வெளியே லீக் ஆயிரும்னா தண்ணி ஃபுல்லா. எந்த இடத்துல ரொம்ப பள்ளமா இருக்கும் அந்த இடம் ஃபுல்லா தண்ணி வெளியே இதாயிடும். பீச்சுக்கு அப்படியே பீச்சுக்கு இல்ல தண்ணி உள்ள லீக் ஆயிட்டு வருது. அந்த பக்கமும் தண்ணி கசிஞ்சு இப்போ வெளியே போயிட்டு லீக் ஆயிட்டு. மீன் பிடிக்காங்க. இன்னும் கொஞ்சம் தானே அதுக்குள்ள அவ்வளோ இதாயிரும். இங்க வரல, இங்கெல்லாம் தண்ணி வெளியே வரப்போகுது. அப்பதான் இல்லை இன்னும் அரை மணி நேரம் ஒரு நேரத்துக்குள்ள தான் இங்கிட்ட ஏறிடுமே. என்ன முத்துராஜி இந்த வெளியே லீக் ஆகிட்டு போகிற தண்ணி இந்த சைடு அந்த சைடு வெளியே தண்ணி முத்துராஜி அப்படியே நிப்பாட்டி இதில் அப்படியே லைட்டாக ஒரு வீடியோ எடுப்போம். 8 நிமிஷம் போடுற மாதிரி வீடியோ எடுத்துருவேன். சுற்றி இறங்க வேணா இதில் ஒரு வீடியோ எடுப்போம். முத்துராஜி நீ நிற்கியா வனியா? இந்த இதான் கண்டெய்னர் பெட்டிகளோடி போய் அங்கிட்டு லீக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி இங்கேயும் தண்ணி வெளியே போகுது, அந்த லாஸ்ட்ல அந்த சைடும் வெளியே போகுது.
பா இங்கே நின்னுக்கோ. அவ்வாறு கொஞ்சம் தான் தண்ணி இல்லாம இருக்கு தம்பி. வா அடி போ. பார்த்துக்கோ, சரியான இதாக இருக்கு. ஆமா ஆமா சார், இது ரொம்ப அளவுக்கு மீறி தண்ணி பட்டவொன்னா அவ்வளோ அழுகிரும்ல. அந்த இடம் மாதிரி எவ்வளவு தண்ணியெல்லாம் முக்கியம். வேலை வர கொக்கு போது எவ்வளவு ஒரு இடத்துல நிப்பாட்டி வீடியோ எடுத்து மேலே வரைக்கும் இங்க இருந்து இடத்த எங்கேயும் காணோம். அன்னைக்கு இந்த புயல் எங்களை புயல் வந்து தான் புயல் மழையாயிட்டு. அந்த மீனுங்க மீன்லாம் ஓடி இருக்கும், கடலுக்கே போயிருக்கும் நேரம்.